உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நேயர்கள் அனைவர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் புத்தாண்டு ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த புத்தாண்டால் இந்த உலகியல் ஜோதிடப்படி இந்த என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கடந்த வருடம் புத்தாண்டு ராசி பலன்களில் நம்ம சில யூடியூப் சேனல் மற்றும் சில டிவிகளில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விமான விபத்துக்கள், அப்புறம் இந்த கொரோனாவுடைய தாக்கம், அப்புறம் சென்னை வந்து நீரால் பாதிப்படைகிறது, இன்னும் மற்ற பகுதிகளும் நீரால் அதிகமாக பாதிப்படையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது போன்ற பல நிகழ்வுகளை கொரோனா வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் பரவும், விலங்குகளுக்கு புதிய நோய்கள் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 2021 ப்ரிடிக்ஷனில் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரியான விஷயங்கள் கடந்த வருடம் நம்ம என்னென்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன்லாம் கொடுத்துருந்தோமோ அதில் 90% மேலாக அனைத்து ப்ரிடிக்ஷன்களும் அப்படியே நடந்தன. அதுபோல் இந்த வருடம் உலகியல் ஜோதிடப்படி எந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடக்க இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த கொரோனா பிரச்சனை இருக்குது இல்லையா, இந்த கொரோனா பிரச்சனை வந்து நம்ம 2 வருடத்திற்கு முன்னாடி, அதாவது முதல் லாக்டவுன் வரும் பொழுதே நம்ம வந்து இந்த கொரோனா பிரச்சனை எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். குறைந்தது 2 முதல் 2.5 வருடம் கொரோனாவின் தாக்கம் இருக்கும். அதற்கு பிறகு கொரோனாவிலிருந்து ஓரளவு விடுதலை பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொல்கிற மாதிரியே இன்னும் இந்த கொரோனாவின் பிரச்சனை உலக நாடுகளெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி கடந்த வருட ப்ரிடிக்ஷனில் மே மாதத்தில் வந்து கொரோனா பிரச்சனை திரும்ப அதிகமாகும்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி நடந்தது. இந்த வருடம் இந்த கொரோனா பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருட ஆரம்பத்திலே இந்த வருட ஆரம்பத்திலே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜூன், ஜூலை வரையும் இந்த கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய மாதிரி சில இடங்களில் அதிகபட்சமாக கொரோனா பரவுறது, லாக்டவுன் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருட பிற்பகுதியில் கொரோனாவின் தாக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் முடிந்த பிறகு 2023 முதல் கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் முழுவதுமாகன்றதை விட தற்போது உள்ள அளவுக்கு மிகப்பெரிய பீதி அடைய அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு அதன் தாக்கம் சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக மாறக்கூடிய சூழல் உருவாகும். இருப்பினும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இந்த கொரோனாவின் தாக்கம் ஏதோ சில நாட்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு இந்த கடந்த வருடங்கள் வந்து சில விபத்துக்கள்லாம் நடந்தது. அதே போல் இந்த வருடமும் மிகப்பெரிய விபத்துக்கள் ஆங்காங்கே நடக்கிறது. இயற்கை பேரழிவுகள் வருவது, நிலநடுக்கம், நீரால பாதிப்புகள் அதிகமாக நடக்கிறது, நிலச்சரிவுகள், அப்புறம் விமான விபத்துக்கள் நடக்கிறது. இந்த மாதிரி இந்த விபத்துக்கள்லாம் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய சூழல்கள் இந்த வருடத்திலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை, இந்த 3 நாடுகளின் இந்தியாவின் எல்லையில் இருக்கும் இந்த 3 நாடுகளால் எல்லையில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்குது. கடந்த ஒரு வருடமாக இந்த இலங்கை மீனவர் பிரச்சனை, அதாவது இலங்கை கடற்படையினர் வந்து மீனவர்களை தாக்குறது, இது போன்ற விஷயங்கள் பெரிதளவில் இல்லை. இந்த வருடத்தில் இந்த விஷயங்கள் வந்து திரும்பவும் பழைய மாதிரி அதிகப்படியாக பேசக்கூடிய நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீனா வந்து இப்போ இந்த வருடத்தில் பிரச்சனைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாகிஸ்தானும் சில பிரச்சனைகள், எல்லை பகுதியில் சில பிரச்சனைகள் செய்வதற்கான தீவிரவாத தாக்குதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வருடத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போர் பதற்றமான சூழலும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்கும்போது
இந்த இந்திய நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் எங்கெல்லாம் தலைநகரங்கள் இருக்கோ அந்த தலைநகரில் பாதிப்புகள், விபத்துக்கள் மற்றும் தீயால பாதிப்புகள் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்கும். இப்போ கடந்த வருடம் நீரால பாதிப்புகள் அதிகமாக இருந்த மாதிரி இந்த வருடத்தில் வந்து தீயால பாதிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் நடக்கிறது, தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் நடக்கிறது, அப்புறம் பூமிக்கு அடியில் இருக்கிற சுரங்க தொழிலில் பிரச்சனைகள் வருவது, அங்கே விபத்துக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் ஆலயங்களில் கும்பாபிஷேகத்தின் நேரத்தில் வந்து தீப்பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து குறிப்பிட்ட, அதாவது இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதத்தில் வந்து ஆலயங்களில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. அப்படியே நடத்தினாலும் அதில் அந்த விஷயங்களில் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக அந்த விஷயங்களை நடத்துவது மிக மிக நல்லது. ஆலய விஷயங்கள், வழிபாடுகள் நேரத்திலையும் ஆலய பாதுகாப்பை மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து உலக தலைவர்களுக்கு இந்த வருடத்தில் ஏதேனும் பாதிப்புகள், அதாவது முக்கிய நாட்டின் அதிபர்கள் இந்த மாதிரியான இருக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டம், அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலை இந்த வருடத்தில் ஏதேனும் ஒருவருக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் கொஞ்சம் கடினமான காலகட்டமாகவும், அவர்கள் விமர்சனத்துக்குள்ளாவது, அவர்களால் பிரச்சனைகள் உருவாகுவது, அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறக்கூடிய சூழல் உருவாகும். அதே நேரத்தில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவர்களுக்கும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து நிதித்துறை நிறுவனங்கள் வந்து இந்த வருடத்தில் அதிகப்படியாக பாதிப்பு அடையக்கூடியதாக இருக்கும். நிதித்துறை நிறுவனங்கள், அதாவது வந்து ஃபைனான்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து சீட்டு கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடத்தி அதன் மூலம் வந்து அவர்கள் அதில் ஏதேனும் தவறுகள் செய்து அது வந்து பிரச்சனைக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதி நிறுவனங்களால் இழப்புகள் நிறைய ஏற்படும். மக்களிடையே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படக்கூடிய சூழல்லாம் இந்த வருடத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மனிதர்களுக்கு ஒரு பக்கம் கொரோனா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் புதிய வகை வைரஸ் நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்கும் கால்நடைகள், அதாவது ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் புதிய நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அதற்கு ஏதேனும் பிரச்சனை உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை அரசோ மற்றவர்களும் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வருடமும் கடந்த வருடம் போல நீரால பாதிப்புகள் உண்டு. மழைநீர். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நீரால பாதிப்புகள் அடைந்தாலும் இந்த வருட பிற்பகுதியில் விவசாயம் மிகுந்த செழுமைக்குள்ளாகும். விவசாயிகள் இந்த வருடம் வரக்கூடிய மழையால் மிகுந்த பயனை அடைவார்கள். அதே நேரத்தில் தீயால பாதிப்புகள் இந்த வருடம் கடந்த வருடம் நீரால பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்தது. அதே போல் இந்த வருடம் நெருப்பால பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆங்காங்கே தீப்பிடிக்கிறது, தொழிற்சாலைகளில், வியாபார நிறுவனங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து முக்கியமாக இந்த தமிழகத்தில் வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் தீ விபத்துக்கள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த வருடத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருட பிற்பகுதியில் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வருட முற்பகுதி, அதாவது ஜூன், ஜூலை மாதம், செப்டம்பர் மாதம் வரை சில பிரச்சனைகளை நம்ம இந்த வருடத்தில் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. வருட பிற்பகுதி அப்படின்னும் போது அந்த நேரத்தில் வந்து தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறது, மக்களிடையே ஒரு சுமூகமான சூழல்கள் உருவாகிறது, பொருளாதார நிலை உயர்வு அடைகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகஷீரிடம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி. பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க பொறுமையே பெருமை தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க.
இதிலும் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படுவாங்க. மற்றவர்களோடு அன்போடவும் கருணையோடவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 5 முதல் 6 வருடமாக கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள், வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு நிலை இல்லாத ஒரு தினம் தினம் போராடக்கூடிய சூழல், எல்லா வகையிலுமே பிரச்சனை, இவங்களுடைய காரியங்களில் எல்லாமே தடைகள், பெரிய அளவு முன்னேற்றமே இல்லை, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, உறவுகளால் பிரச்சனை, மன கஷ்டங்கள், தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை, சில பேருக்கு வேலை இல்லாத சூழ்நிலையெல்லாம் 2 வருடத்திற்கு முன்னாடி இந்த அஷ்டமச்சனியின் பொழுது நடந்தது. வியாபாரத்துலலாம் நட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. கடந்த 1 வருடமாக போன நவம்பர் முதல் ஓரளவு ஒரு சிறு மாற்றங்கள் இவர்களுக்கு ஏற்பட்டது. எதையும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு ஏற்படுது. ஆனாலும் அது வந்து முழு அளவு திருப்தி இல்லை. ஏன்னா ஜென்மத்தில் ராகுவின் சஞ்சாரம் இருந்ததுனால எதிலுமே ஒரு குழப்ப நிலை, மனக்கவலை, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்தது. தற்போது இந்த வருடம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தருமா என்பது இந்த ரிஷபராசிக்காரர்களின் ஆவல். அப்படி பார்க்கும்போது இந்த வருட முற்பகுதியில், அதாவது ஏப்ரல் மாதம் வரை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறிது பிரச்சனைகள் இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. முக்கியமாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய செயல்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு தகுதிக்கு குறைவான செயல்கள் செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்படலாம். உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கான மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். சிலருக்கு தொழில் உத்தியோகத்தில் இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும். தொழில் மாற்றமும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு சோதனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏப்ரல் மாதம் வரை. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இந்த ரிஷபராசினர் பெறுவாங்க. எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள். இதுவரை மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனம் தெளிவடையக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாக இருக்கும். எதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பணப்புழக்கம் உங்களிடம் மிகுந்த அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் எல்லாம் கையில் சேரும். பல வகையில் லாபம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கையும் உண்டாகும். விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க. நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. உங்களுடைய புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடியதாக இருக்கும். இந்த ரிஷப ராசியினருக்கு இந்த வருட பிற்பகுதி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு முழுமையான நற்பலன்களை பெறக்கூடிய ராசியாக இந்த ரிஷப ராசி இருக்க போகுது. இருந்தாலும் தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடியதாக இருக்கும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். இருந்தாலும் அதெல்லாம் பெரிய விஷயமாக இல்லாமல் எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்களை, லாபத்தை,
ஒரு மிகப்பெரிய யோகத்தை, நல்ல உடல் ஆரோக்கியத்தை, செல்வ செழிப்பை, ஒரு திருப்தியான நிலையை இந்த ரிஷபராசினர்கள் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு, அதாவது இந்த வருடத்தின் பிற்பகுதி இவர்களுக்கு மிகுந்த சாதகமாக அமையப்போகுது. எதிரிகள் எல்லாம் விலகிச் செல்வாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள் வரும். கணவன் மனைக்குள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். எதிர்மறை சிந்தனை, மனக்கவலை, தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். இணக்கமான உறவு உருவாகும். இந்த ரிஷபராசினருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருட முற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வருட பிற்பகுதியில் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் அதிகரிக்கும். புதிய வியாபார முயற்சிகள் கைகூடும். புதிய நிறுவனங்கள், புதிய கிளை நிறுவனங்கள் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளும் கைகூடும். கூட்டாளிகளாலும் நல்ல ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வருட முற்பகுதியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் வருட பிற்பகுதியில் உயரதிகாரிகள் எல்லாம் மாற்றப்பட்டு உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். உயரதிகாரிகள், சக ஊழியர்கள்லாம் சாதகமாக மாறுவாங்க. உங்களுடைய புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே ஏற்றமான காலமாக இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும். மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு வருட முற்பகுதியில் ஏப்ரல் மாதம் வரை சிறிது கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டம். உங்களை பற்றிய வீண் வதந்திகள் வரும். தலைமைக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தலைமை உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. மக்களிடையே நீங்கள் பிரபலம் ஆவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருட முற்பகுதியில் ஏப்ரல் மாதம் வரை சிறிது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். தற்போதுள்ள வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். வருட பிற்பகுதியில் எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் பிரபலமாவீங்க. உங்களுடைய பொருளாதார தேவை மிக பெரிய அளவு உயரக்கூடியதாக இருக்கும். அடுத்து மாணவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதம் வரை படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய படிப்பை பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அடுத்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே படிப்பில் உங்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் உங்களுக்கு நல்ல உறவு ஏற்படும். அவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிச்சயம் ஏற்படும். அடுத்து இந்த ரிஷபராசினர் உங்களுக்குரிய ஒரு நல்ல சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரரை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.